மதுரையிலிருந்து சென்னை திரும்பும் மக்களால் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ரஃபீக்கிடம் கேட்கலாம். ரஃபீக், அங்கு பயணிகளின் வருகை எவ்வாறாக இருக்கு? பயணிகளுக்கு தேவையான பேருந்து வசதிகள் எல்லாம் இருக்கா? நிச்சயமாக தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கடந்த 4 நாட்களாக சிறப்பாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிக்கக்கூடிய அதர் மாவட்ட மக்கள், அதாவது திருச்சி, மதுரை, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட லட்சக்கணக்கான மக்கள் அரசு பேருந்து போக்குவரத்து கழகத்தை பயன்படுத்தி பயணித்து வந்திருந்தனர். இன்று இந்த விடுமுறை நாட்கள் எல்லாம் முடிந்து தற்போது வழக்கமான பணிக்கு செல்வதற்காக தற்போது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு தான் தற்போது இந்த மக்கள் வந்து குவிந்து காணப்படுகின்றனர். குறிப்பாக 2-3 தினங்கள் இருந்தாகவே தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக மக்களின் கூட்டம் என்பது அதிகமாக காணப்படும். ஆனால் பொங்கல் திருநாளான பொங்கலுக்கு கிட்டத்தட்ட 1 வார கால விடுமுறைகள் விடப்பட்டு இருந்தது. அதன் காரணமாகத்தான் லட்ச மக்கள் சென்னையிலிருந்து பயணித்து சொந்த ஊர்களுக்காக தங்கள் உறவுகளை சந்தித்து தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக வந்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று விடுமுறை தினங்கள் முற்றிலும் முடிந்து தங்களது வழக்கமான பணியை சென்னையில் மேற்கொள்வதற்காக தற்போது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு வந்துள்ளனர். குறிப்பாக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள், சிறப்பு பேருந்துகளை அரசு வந்து செய்துள்ளது. இது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரி நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இப்போ எத்தனை பேருந்துகள் வந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு? ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கு, அந்த அளவுக்கு அரசு சார்பாக பேருந்துகள்லாம் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா சார்? சார் வணக்கம். அதாவது நம்ம பொங்கல் பண்டிகை முடித்து அனைத்து பயணிகளும் திரும்ப சொந்த ஊருக்கு போவதற்காக எங்களது தமிழ்நாடு அரசு போகிற மதுரை கோட்ட மேலாண் இயக்குனர் அவர்கள் முயற்சியிலும் பொதுமக்கள் அவர்கள் முயற்சியும் சிறப்பாக அனைத்து சிறப்பு இயக்கப்பட்டு வருகிறது. எம்ஜிஆர் பேருந்து கூடுதலாக 300 பேருந்துகள், அதாவது சென்னை, திருச்சி மற்றும் அதர மாவட்டங்களுக்கு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இது தமிழ்நாடு அரசு போகிற அனைத்து பொதுமக்களுக்கு அனைத்து பேருந்து வசதியும் செய்து தரப்பட்டு வருகிறது. நன்றி. 300 பேருந்துங்கிறீங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது. கூட்டம் நிறையா வந்துச்சுன்னா தனியார் பேருந்து எதுவும் வாடகைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதா? தனியார் பேருந்துகள் நாங்கள் ஒப்பந்த பேருந்துகள் இயக்கிறோம். அந்த பேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதையும் போட்டு மக்கள் கூட்டத்துக்கேற்ப பேருந்து இயக்கப்படும் சார். எத்தனை மணியாக இருந்தாலும் மக்களை எல்லாத்தையும் கிளப்பி விட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போவீங்களா? எப்படி? எவ்வளோ நேரம் ஆனாலுமே மக்கள் கூட்டத்துக்கு தருமா பயணிகளுக்கு பேருந்துகள் கொடுத்த தான் எல்லாருமே வீட்டுக்கு செல்வோம். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து எல்லாமே கூடுதலான பேருந்து இயக்கப்பட்டு வருவோம். எங்களை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கோட்ட நிர்வாகினர் அவர்களுக்கு எங்கள் போக்குவரத்து வசதியை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில், அதாவது வழக்கமாக 100 பேருந்துகள் சென்னைக்கு இயக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்று இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடிவிட்டு வழக்கமான பணிகளுக்கு திரும்பக்கூடிய மக்களுக்கு ஏதுவாக இருப்பதற்காக கிட்டத்தட்ட தமிழக அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என 2 போக்குவரத்து கழகங்கள் இணைந்து தான் இந்த 300க்கும் மேற்பட்ட பேருந்துகளை தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. இங்கு நிற்கக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசினுடைய அந்த மொபைல் ஆப்பில் புக் செய்து தற்போது பயணிகள் இங்கு வந்து தங்களுக்கான பேருந்துகளில் அமர்ந்திருக்கின்றனர். இது மட்டும் அல்லாமல் அதாவது இந்த வழக்கமாக புக்கிங் என்பது நடைமுறையில் தெரியாத சில பயணிகளும் வந்திருக்கின்றனர். அவர்களுக்கு இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய இடங்களை இங்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட போக்குவரத்து துறை அதிகாரிகள் இருந்து அவர்களை ஒவ்வொரு பேருந்துகளாக ஏற்றி இருக்கின்றனர். இருந்த போதிலும் அதாவது தனியார் ஆம்னி பேருந்துகளில் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் அளவிற்கு கட்டணங்கள் வசூல் செய்யப்பட்டு வருவதால் தனியார் பேருந்துகள் பக்கம் செல்லாமல் மக்கள் அதாவது அரசு போக்குவரத்து கழகம் தங்களது சிறப்பான 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் அரசு போக்குவரத்து கழகத்தை நாடி வருகின்றனர். நாம் தற்போது நாம் கேட்டபடி அதாவது 300 பேருந்துகள் மட்டுமல்லாமல் இந்த கூட்டங்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் தனியாரிடமிருந்து வாடகைக்கு எடுத்து இயக்குவதற்கான நடவடிக்கைகளையும் மதுரை மண்டல போக்குவரத்து கழகம் சார்பாக செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.